வணக்கம்ங்க. என் பேர் பழனிசாமி என்ற துரைசாமி. இப்போ நம்ம இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் கோட்டூர். தென்னை ஒரு 200 தென்னை மரம் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே அவகோடா போட்டிருக்கோம். இன்னொரு இடத்துல டிராகன் போட்டிருக்கோம். வால்வு ஃபஸ்ட்டு மேனுவலாக பண்ணியிருந்தோம். மேனுவலாக பண்ணும்போது நம்மளது 2 இடத்துல தோட்டம் இருக்குது. 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் நம்ம கம்பல்சரி நம்ம தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மேனுவலாக பண்ணோம்னா ஒரு இடத்துல கொஞ்சம் அதிகமாக போயிடும், கரண்ட் எல்லாம் போயிடும், போகிறதுக்குள்ளே இதாயிரும். ஒரு ஆள் வச்சுருந்தா அப்போ இடையில அவங்களுக்கு சம்பளம் நிறைய செலவாச்சு. இப்போ அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இப்போ நயகரா ஆட்டோமேஷன் நான் கான்டாக்ட் பண்ணோம். அவங்க பார்த்தாங்க. மேனுவலில் பண்ணியிருக்கிற எல்லாமே கம்ப்ளீட்டாக பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஆட்டோமேஷன் கேட்வேல் நம்ம ஃபுல்லாகவே எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. 4 போர் இருக்குது, 2 சர்வீஸ் இருக்குது. 2 போர் ஒரு சர்வீஸ்க்கு ஓடும்போது என்னென்னா மாற்றி ஓட்டுறதுக்கு 2 பக்கம் போய் நம்ம ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 1.5 லட்சம் பிடிக்கிற மாதிரி ஒரு தொட்டி கட்டியிருக்கோம். அந்த தொட்டியில் எல்லாமே ஃபில் பண்ணிடுவோம். இதுக்கு எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கு. இப்போ பண்ணதுனால என்ன அப்படின்னா, நம்ம இங்கே வரவே தேவையில்லை. இருந்தாலும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வெளியூர் போனாலும் சரி, நம்ம வீட்லேயே இருந்தாலும், நைட் நேரமாக இருந்தாலும் மோட்டரை ஆன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வால்வு 25 மரம் 30 மரம் இப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோம். 13 வால்வு நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ தென்னை மரம் மட்டும் பாயிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். தென்னை மரமும் அவகோடா பாயிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தனியாக வால்வு, அது ஒரு வால்வு தனியாக போட்டிருக்கோம். நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு கேட்டுவால் பாஞ்ச உடனே அடுத்து 30 நிமிஷம் வச்சுருக்கோம் அப்படின்னா, அது முடிஞ்ச உடனே அடுத்த கேட்டுவால் 30 நிமிஷம் அப்படியே எல்லா கேட்டுவால் ஃபுல்லாக பாஞ்சதுக்கு பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகிட்டு பார்த்தோன்னா நம்ம அடுத்த ஃபீல்டுக்கு வேணும்னா அடுத்த அந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கு மகாகனி வச்சிருக்கோம். 4 கேட்டுவால் அதில் தனியாக வச்சிருக்கோம். ஒவ்வொன்றுக்கு 10 நிமிஷம் தான் செட் பண்ணியிருக்கோம். 40 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆஃப் ஆயிரும். தண்ணி நமக்கு கரெக்டாக நம்ம எவ்வளவு தேவையோ அது மட்டும் நம்ம விடுற மாதிரி தான் இருக்கும். நயகரா ஆட்டோமேஷன் எவ்வளவோ வேலை பொழுது நம்ம குறைச்சிருச்சு. இப்போ இது எல்லாமே நான் ஒரே ஒரு ஆள் இந்த 10 ஏக்கரை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எந்த பிரச்சனையுமே இல்லை. சிம் கார்டு போட்டோம்னா ஒரு சாட்டருக்கு மாதம் 300 600 ரூபா வாங்கி மேலே வரும். வீட்டிலேயே நெட் இருக்கிறதுனால அங்கிருந்தே ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டருக்கு மேலே இருக்கும் இந்த தென்னந்தோப்பு. அந்த பக்கம் இருக்கிறத ஒரு 200 இருக்கும். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஆட்டோமேஷன் பண்ணுறது மரங்களுக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி வேஸ்ட் ஆகாமல் நம்ம பண்ணலாம். இப்போ தொட்டியில் ஃப்ளோட்டிங் போட்டிருக்கோம். நைட் நேரம் ஓட்டி விட்டு நம்ம தூங்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி மேனுவலாக பண்ணும்போது தொட்டி நிறைஞ்சு வலிஞ்சு அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும். தொட்டி ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மோட்டர் 2 மோட்டருமே கட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம அங்கே தொட்டி மோட்டர் ஓடிட்டு இருக்கும்போது இங்கே பாஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். அதே மாதிரி தண்ணி போர்லேருந்து உள்ளே வரும்போதும் போர் ஒரு வேளை ட்ரை ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். இது டைம் செட் பண்ணி வச்சுட்டோம்னா எத்தனை மணிக்கு ஓட்டணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா இன்னும் அதை விட அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பரத் சார் இது பண்ணது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை பார்க்குறவங்க இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். ஒன்றும் தப்பே இல்லை. ஆள் வேலை கூலி அந்த கொடுக்குறது மிச்சமாகுது. தண்ணி நமக்கு எவ்வளோ சேவ் ஆகுது. மேனுவலாக பண்ணோம்னா ஒரு நேரம் கொடுக்க முடியாமல் வெளியூர் போனோம்னா ஓட்ட முடியாமல் போயிடும். இப்போ அந்த இதில் இல்லை. எங்கே இருந்தாலும் நம்ம டயத்துக்கு தண்ணி எப்படி பாயணுமோ டைம் டேபிள் போட்ட மாதிரி நம்ம கரெக்டாக பாய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் ஆட்டோமேஷன் பார்க்குறவங்க கட்டாயம் நீங்கள் நான் பண்ணலாம். ஒன்றும் தப்பே இல்லை. சின்ன ட்ரபிள் வந்தால் கூட என்னன்னா ஃபோன் பண்ண கட்டாயம் அவங்க அங்கிருந்தே கூட நமக்கு சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. சர்வீஸை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.